அக்கா வணக்கம்க்கா. நீங்கள் என்ன சங்கத்துலேருந்து வரீங்க? நாங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திலேருந்து வர்றோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்காக இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வைக்கிறக்கூடிய கோரிக்கையெல்லாம் எல்லாம் வந்து எங்களுக்கு சம்பளம் வந்து நிரந்தர தொழிலாளருக்கு மாதிரி 50,000 கொடு 1 லட்சம் கொடுலாம் கோரிக்கை வைக்கவே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய NUNML அதுவே ஒரு நேரடி கான்ட்ராக்ட் தான். அரசு மாநகராட்சியினுடைய நேரடி கான்ட்ராக்ட் தான் NUNML. அதில் தான் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே சம்பளத்தில் இருக்கணுன்றதான். இப்போ வந்து ஏற்கனவே 10 ஜோனை வந்து தனியாருக்கு விட்டுட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய 5 ஜோனையுமே தனியாருக்கு விடுவதை தடுத்து நிறுத்தணும்னு இந்த போராட்டத்தை ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கான போராட்டமாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2 ஜோனை வந்து தனியாருக்கு விடுறாங்க. இதுலேயே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே NUNML சுய உதவி குழு மூலமாக இவங்க வந்தவங்க அப்படி என்று மாநகராட்சி சொல்லுது. சுய உதவி குழு மூலமாக அந்த அடிப்படையில் வேலைக்கு வந்திருந்தாலும் கூட நீங்கள் ஏற்கனவே அப்படி இருக்கையிலே கூட அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் மாதர் சங்கம் அங்கங்கே நடக்கக்கூடிய ஜோனில் நடக்கக்கூடிய போராட்டங்களால் நாங்கள் கலந்துருக்குறோம். கைக்கு க்ளவுஸ் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்கும், க்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வண்டியில் 4 டப்பா இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 10 குப்பையை வகையாக பிரிக்க சொல்லுவாங்க. அந்த பிரிக்கிறதுக்கான கவர் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த கவர் கோணி கவரை தேடுவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டமாக அந்த பெண்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி எந்த அடிப்படை வசதியும் கொடுக்கவே மாட்டாங்க. அதோடு இல்லை எல்லாத்தையும் பிரிக்கணும்னு சொல்லல, எவ்வளோ மோசமான கழிவுகள்லாம் வரும். அந்த மோசமான கழிவுகளை பிரிக்கல முறையான இன்னும் சொல்லப்போனால் 2 நாளைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுக்கணும். இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடி உள்ள க்ளவுஸை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த அடிப்படை பிரச்சனைலாம் அவங்க ஏற்கனவே கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆனால் எதையுமே கொடுக்கறது கிடையாது. இப்போ கான்ட்ராக்ட் ராமிக்கு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடணும். 6 மணிக்கு வேலைக்கு போனால் வீட்டிலேருந்து 5 மணிக்கெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டில் குடும்பத்தில் இளம் பெண்கள்லேருந்து எல்லோரும் இருக்கிறாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிரச்சனை கூட இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு 6 மணிக்கெல்லாம் போனாங்கன்னா நீங்கள் 2 மணிக்கெல்லாம் இவங்களுக்கு வேலை முடிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் 4 மணிக்கு மேலே தான் வேலையை முடிக்க சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னையும் பார்த்தீங்கன்னா 25,000 சம்பளம் வருது. இப்போ ராம்கி கான்ட்ராக்ட் போனால் என்ன சம்பளம், என்ன உத்தரவாதம்? அப்படியே நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் போனாலும் எவ்வளோ பேரை வேலையை விட்டு நிற்குவாங்க, எவ்வளோ பேரை வேலையில் வைப்பாங்கன்னு கூட உத்தரவாதம் இல்லை. அப்போ இந்த நியாயமான கோரிக்கைக்கு இந்த பெண்களுக்காக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கான போராட்டத்திற்கு நாங்கள் வந்து தூய்மை பணியாளருக்கு ஆதரவு கொடுத்து மாதர் சங்கம் வந்திருக்கோம். உங்களோட ஆதரவு எப்படி இருக்குது இந்த போராட்டத்திற்காக? இல்லை, எங்களுடைய ஆதரவு இவங்களோட நாங்கள் இந்த போராட்டம் அவங்க நீடிக்கும் வரைக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரி வடிவத்துக்கு போகிறாங்களோ நியாயமான போராட்டத்திற்கு நியாயமான என்ன எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அந்த ஆதரவு கொடுப்போம். நன்றி.